அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் ராஜ்குமார் என்ற அப்துல் ஹக்கீம். நான் பேசிக்காக ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட். அதுலேருந்து இறைவனுடைய நாட்டத்தினால ஏக இறைவனை பற்றி தெரிந்து இஸ்லாமிய நான் அவனுடைய கிருபையில் நான் இப்போது இஸ்லாமியனாக இருக்கேன். இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் அல்ல கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்கிட இறைவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். என்ன தலைப்பில் பேசுகிறது அப்படின்றதுக்கு யோசிக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள், சிந்திக்க சில நிமிடங்கள். இந்த சிந்தனையும் ஏக இறைவனும் எனக்கு எப்படி கிடைச்சான் அப்படின்றதுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். சிந்தனை செயல், திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். நிறைய விஷயம் நம்ம சிந்திச்சு தான் செயல்படுறோம். கரெக்டாக சிந்திக்கிறோமான்றது யோசிக்கும் போது அதான் தவறாயிடுது. எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிபரி லைஃபு, யூஸ்டு லைஃபு, இப்படி வழக்கமாக செய்கிற ரொட்டீனு அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசணும்னா கூட சிந்திச்சு பேசணும். சாப்பிட்றோமா மதியானம் ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லை, சிந்திச்சு நம்ம உடலுக்கு என்ன தேவைப்படுது, இந்த டைமில் இது சாப்பிட்டா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு சாப்பிட்டா அது நமக்கு லைஃப்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி தூக்கத்துக்கு டைம் கொடுக்காம அதை பற்றி சிந்திக்காமல் மற்றதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். அப்போ இத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சிந்திச்சு அது அந்த சிந்தனையில் நம்ம பிளான் பண்ணி அது மாதிரி தூங்கினா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. சரி, ஏன் இந்த மாதிரி சிந்திக்கணும் இந்த வார்த்தை அதிகமாக சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அப்படியே வளர்கிறேன், எல்லாம் செய்கிறேன். எனக்குள்ளே ஒரு சின்ன பெருமை இருக்குது. பைபிள் படித்தவன், வேதம் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்குள்ளே எல்லாவுடைய இதெல்லாம் தெரியும். உலகம் எப்படி தோணுச்சு, கடவுள் யார், அப்புறமா இப்படி செஞ்சால் நல்லது, இப்படி செஞ்சால் தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வேதம் படிச்சிட்டோம், வேதம் தான் மெயினானோம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி கொடுத்ததுனால அப்படியே நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது. அந்த வார்த்தையை நான் சிந்திக்கும் போது தான் ஏக இறைவன் யார் அப்படின்றது எனக்கு லைஃப்பில் இறைவன் எனக்கு தந்தான். அந்த வார்த்தை என்னன்னா, பைபிளில் ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சிட்டோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் நெகட்டிவாகவே இருக்குது, அதுக்கு அர்த்தம் தெரியல. இந்த அர்த்தத்தை நான் எப்போ கேட்க போகிறேன்? என்னோட 10 வயசுலேருந்து தேடிட்டு இருக்கேன் இதுக்கு அர்த்தம். ஒரு ஃபார்முலாவை நம்ம போட்டால் அதோட ரிசல்ட் 1 தான் வரும். இப்போ 2 + 2 = 4 தான். H2O வாட்டர். அப்போ இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், ஃபாதர்கிட்ட கேட்குறேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், எல்லார்கிட்டையும் கேட்குறேன். கரெக்டாக ஒரே ஒரு ஆன்சர் இதுதான் சொல்லி யார்கிட்டையும் வரல. எல்லார்கிட்டையும் வேற மாதிரி தான் வருது. அப்போ தெளிவுரை, சரியான தெளிவுரை இல்லை. அது என்ன வேர்டுனா, பைபிளை பொறுத்த வரைக்கும் இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சொந்த மொழியில் ஏலி ஹேலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அதோட தமிழாக்கம் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இவரு நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இருக்கோம்.
ஆனா அவர் ஏன் இன்னொருத்தரை பார்த்து கேட்கிறாரு? ஜீசஸ் வந்து தெய்வமா கும்பிடுறோம், அவர் தான் ரட்சகர்ன்றோம், அவர் தான் எல்லாமே செய்யறன்றாரு, எல்லாமே பண்றேன்றாரு. இந்த கேள்விக்கான விடை என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நாட்கள் போகுது, ஸ்கூல் முடிக்கிறேன், காலேஜ் முடிக்கிறேன், திருமணம் ஆகுது, நல்ல அப்பா அம்மா, நல்ல மனைவி, குழந்தைகள், நல்ல ஒரு ஆஃபீஸ், நல்ல ஸ்கூட்டர், கார், நல்ல ஒரு பேக்ரவுண்டு. இருந்தாலும் இந்த கேள்வி எனக்குள்ளே தான் இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்கு, விடை கிடைக்கல. இதை பற்றி சிந்திச்சுனே இருக்கேன், விடை கிடைக்கல. இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் தெளிவான விடை யாருமே சொல்லலை. இந்த சிந்தனையின் உச்சம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டைமில் நான் என்ன பண்ணுறேன், ஜீசஸ்கிட்டயே கேட்குறேன், ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் தெய்வம்னா ஏன் தெய்வத்துக்கிட்ட வேணும்? சிலுவையில் அறையும் போது நீங்கள் ஏன் கதறணும்? நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசில் படுது, அப்போது நீங்கள் கடவுள் கிடையாது. நீங்கள் இன்னொரு இடத்துல கையேந்தும் போது உங்ககிட்ட அந்த இது இல்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்காப்புல. அந்த கடவுள் யார்? எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு ப்ரேயரில் நான் கேட்குறேன். இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன். பட் இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்குது. லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகுது. அப்படி போயிட்டே இருக்க பட்சத்தில் எங்களுக்கு காட் மதர்னா என்னென்னா, ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கூட வந்து அவங்க வந்து இருக்கவங்க தான் காட் மதர். அவங்க ஏஜ்டு ஆகிடுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாம் செய்யும் போது அவங்களோட பசங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க என் மேலே பொறாமப்படுறாங்க. ஒரு லீகல் பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷனு. அந்த சிச்சுவேஷனில் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். ஆனால் ஆக்சுவலாக நான் ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். இந்த கேள்வி, இந்த சிந்தனை இந்த பக்கம் இருக்குது. என் லைஃப்பில் இந்த சினாரியோ நடக்குது. இந்த சினாரியோவில் நான் ஹெல்ப் பண்ண போய் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, சொத்து அபகரிக்க வந்துட்டான், இவனுக்கு தான் சொத்து போயிட போகுது, இவன் இதை நோக்கி தான் பயணிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே தோணி என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமான ஒரு நெருக்கடியில் கொண்டு போய் லீகல் இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணி என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து என்னை வந்து தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஷனில் என்ன ஆகிட்டேன். நல்லது பண்ண போனோம், தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை. இப்போது இந்த மாதிரி ஒரு இதில் அசிங்கப்பட்டு நம்ம இப்படி ஆகிட்டோம். சரி என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு போனோடனே இந்த டிப்ரெஷன் உச்சக்கட்டம் என்ன பண்ணிடுச்சுன்னா, லைஃப்பை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தை கொண்டு வந்துடுச்சு. சரி லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படின்னா எப்படி முடிக்கிறது? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வர வைக்கிறதுக்கு அப்போ இருந்த சிச்சுவேஷனில் டிப்ரெஷன் என்ன பண்ணிச்சுன்னா கொடுத்துருச்சு. அப்போது வீட்டில் யாருக்குமே சொல்லலை. என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, எங்கள் சிஸ்டர்ஸு, ஃப்ரெண்ட்ஸோ, மற்றவங்க யாருக்குமே சொல்ல, என் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். சரி இந்த டே வந்தோடனே நம்ம முடிச்சுட்டு நம்ம உயிரை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல சண்டே மார்னிங்கு ரெடி ஆகிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து எப்படின்னா எல்லாருக்குமே ஓப்பன் கிடையாது. சில பேருக்கு மார்னிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாகிங் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்சவராக இருக்கிறதுனால நான் போகிறேன். நாங்கள் சண்டே வந்துட்டீங்க அப்படின்னாரு. சரி அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நண்பராக இருக்கிறதுனால அந்த கிரவுண்டை ஓப்பன் பண்ணி விட்றாரு, கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றாரு. நான் என்ன பிளான் பண்ணேன் நைட்டுனா, நம்ம சாகணும்னு முடிவு எடுத்துட்டோம். எந்த ஒரு கணத்துலேயும் என்ன எஸ்கேப் ஆகிடக்கூடாது. இப்போ விஷம் சாப்பிட்டோன்னா துப்பிடலாம். எங்கன்னா பில்டிங்லேருந்து குதிக்கணும்னு போனால் பில்டிங்கை பார்த்துட்டு ஹைட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், மனசு ஐயோ ஆனால் பின்வாங்கிடலாம். அப்போ என்ன பண்ணேன்னா ஒரே வழி ஹேங்கிங்னா தூக்கு மாட்டிக்கிறது தான். தூக்கு மாட்டிக்கிறதுனா வீட்டில் மாட்டுற சிச்சுவேஷன் கிடையாது. அப்போது என் மனசுக்குள்ளே ஓடிச்சு, கிரவுண்டுக்குள்ளே போகிறோம், மரம் இருக்குது,
மரத்துக்கு கயிறுலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல, கயிறு அங்கேயே இருக்கு. ஏன்னா இந்த டென்னிஸ் இது விளையாடாங்க, அதுக்கு வந்து ஒரு ரோப் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இருக்குது, அதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இந்த சாவுற தருவாயில்னாச்சு எனக்கு வந்து இந்த விடை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறேன், அந்த நைட்டுமே எனக்கு ஃபுல் தூக்கம் கிடையாது, பகலுமே என்ன பண்ணுறேன், கடைசியாக ஒரு தடவை யார் இறைவன் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த அப்படியே தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை வந்து ரொம்ப வெயிட்டேஜான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எப்படி எனக்கு விளக்கம் கிடைக்கும்? சரி, கிடைக்குதோ கிடைக்கலையோ, அந்த மூமெண்ட்டு கூட நான் போகும்போது கூட ஜீசஸ் கிட்ட வேண்டிட்டு போகிறேன், இந்த வார்த்தைக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு. சரி, விளக்கம் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம சிந்திச்சதுக்கு இப்போ நமக்கு மரணம்னா கிடைக்கட்டும் அப்படின்னு போகிறேன். அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, திறந்து கொடுக்குறாரு. உள்ளே போகிறேன், மரத்தை பார்க்குறேன், கயிறை பார்க்குறேன். டென்ஷன், அதாவது உடம்புலேருந்து கால்லேருந்து மைண்டு வரைக்கும் ப்ளட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. கண்ணுலாம் அப்படியே எப்படின்னா காந்துது, வேர்வை சொட்ட ஆரம்பிக்குது. சுற்றி புற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை, யாருக்கிட்டையுமே சொல்லலை. சரி, அடுத்த ஸ்டெப்பு, ஒரே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது நம்ம சிந்தித்த அந்த வார்த்தைக்கு பலன் கிடைக்கல, நம்ம வாழ்கிறதுலையும் அர்த்தம் இல்லை, நம்ம நல்லது செய்ய போய் நமக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பை எடுத்து இந்த பக்கமாக திரும்பி அந்த கயிறை எடுக்க போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். பின்னாடி என்ன ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டார். டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தர் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தாடி வச்சுட்டு தொப்பிலாம் போட்டிருக்காரு, இஸ்லாமிக் உருவத்தோடு இருக்கார். அப்படி என்னை பார்க்குறாரு, நானும் அவரை பார்க்குறேன். பார்த்த மறுகணமே என்ன பண்ணுறாரு, அணைச்சி முத்தமிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ இப்போ நீங்கள் மனசில் ஓடுது பார்த்தீங்களா, உங்களுடைய ஆத்மாவை எடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை, படைச்ச அந்த அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அப்போது எனக்குள்ள மனசுக்குள்ள, அப்போ அல்லாஹ் தான் தெய்வம்னா அப்போ ஜீசஸ் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் என் மைண்டுக்குள்ளே நான் எப்படி சிந்திச்சு, நான் இந்த பிளான் எப்படி உங்களுக்கு தெரியுது, நான் நார்மலாக நிற்கிறேன், எப்படி உங்களுக்கு இது தெரியுது, எனக்கு தெரியும், உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும்ன்றாரு. சரி, இது ஒரு பெரிய ஷாக்கிங்கு. அடுத்த ஷாக்கிங் என்னன்னா, அல்லான்றாரு, அது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கு. இவ்வளோ நாள் நமக்கு வந்து ஏக இறைவன் யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துருக்கோமே, அப்போ ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாதா, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படின்றாரு. அப்போது அவரை பார்க்கும்போது நான் கேட்குறேன், என்னை விட நீங்கள் பைபிள் படிச்சிட்டிங்களா, என்னுடைய கேள்விகளை உங்களால் சொல்ல முடியுமா, எனக்கு பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். 45 நிமிடம் அவரோட நான் உரையாடி இருக்கேன். நான் கரெக்டாக ரெஃபரன்ஸு சொல்ல திணறேன், பட் அவர் கரெக்டாக ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு, இந்த அதிகாரத்தில் இந்த நம்பரில் இந்த வசனம் இருக்குன்ற. அப்போ என்னால் விளங்கி கொள்ளவே முடியல. எனக்கு இப்போ வந்து இந்த சூசைட் தாட் என்னை விட்டு போயிடுச்சு. அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த பிரச்சனை என்னன்னா, மனசுக்குள்ள இறைவன் யாரு, அப்போ நம்ம நம்மளுடைய கேள்விக்கு பதில் கிடைக்குதுன்ற ஒரு விஷயம் போக, இறைவன் நமக்கு, அப்போ ஏக இறைவன் அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்குள்ள கிடைக்கிது பார்த்தீங்களா. அந்த ஒரு இது சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூசைட் தாட்லேருந்து கம்மி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம வந்து இப்படி தெரியாமல் வாழ்ந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷன் என்னை ஏற்றிக்கிட்டே இருக்குது. என்னுடைய கேள்விக்கு எல்லாமே வருது. அப்போ அவர்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி கேட்குற, ஹேலி ஹேலிலாமா சபக்தானின்னா என்ன சொல்லுங்கள், இவ்வளோ பேசுகிறீங்களே இது சொல்லுங்கன்னு. அவர் அப்போ தான் அந்த விளக்கத்தை சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள முடியுமா இருக்குது, சத்தியமாகவும் இருக்கு, உண்மையாகவும் இருக்கு. இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதரை தான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம வணங்கி இருக்கோம். அப்போ ஏக இறைவன்
அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி வருது. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல வந்து காப்பாற்ற அப்போ அவனே ஒரு ஆள் அமைச்சிருக்கான் அப்படின்னு அந்த சந்தோஷத்தோட அந்த தருணம் எப்படின்னா எனக்கு திருப்பி என்னுடைய உயிர் என்கிட்ட வந்துருச்சு. இந்த நிகழ்வு எனக்கு ஏன் இந்த சிந்தனை இந்த இடத்துல நான் சிந்திக்கிறேன் பாருங்க, அந்த ஒரு வசனத்தை, அந்த சிந்தனைக்கான பதில் எனக்கு என்னுடைய லைஃபோட எண்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். இது லைஃபோட எண்டில் உனக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ வாழ போகிற அப்படின்ட்டு ஏக இறைவன் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தான். அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் சந்தோஷமாக வந்துட்டேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு செயலையுமே நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மற்றவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இறைவன் யாருன்னு சொல்லிட்டு சிந்திங்க. அதுக்கான டவுட் இருந்தாலும் நிறைய ஸ்காலர் இருக்காங்க. ட்ரஸ்ட் மூலிமா நம்ம ட்ரஸ்ட்டில் கேளுங்க. இந்த திருக்குரான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும். நிறைய இறைவனை பற்றி சிந்திச்சு உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களை அணுகுமாறி கேட்டுக்கொள்கிறேன். சிந்தித்து செயல்படும். எல்லாம் இறைவனிடத்தில் உங்களை தேடல்களை வையுங்கள். இறைவனிடம் சிந்தியுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.